நேற்றைய தினம் நம்முடைய காரைக்கால் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் தம்பி பிரபு அவர்கள் விவசாய அணி நிர்வாகிகளோடு ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக பல தகவல்களை சேகரித்து என்னிடத்திலும் அதே போல தம்பி சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாளர்களிடத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள். அது என்ன செய்தி என்றால், வருகிற 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டால் நம்முடைய காரைக்கால் பகுதிக்கு வருகிற போது முறையாக நம்முடைய காரைக்கால் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால்கள் இல்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ கடமைக்கு செய்வதை போல ஒரு சில இடங்களிலே, உதாரணம் சொல்லும்போது அப்பர் ரிட்ஜை விட்டுட்டு லோயர் ரிட்ஜ் பண்ணிடுறாங்க. அப்போ தண்ணி வரும்போது அப்போ லோயர் ரிட்ஜுக்கு தண்ணியே வரதில்லை. இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள். அதே மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் சொல்றாரு, ஒரு ஏரியா இன்னைக்கு இந்த வருஷம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த ஏரியா பண்றதில்லை. அந்த மாதிரி ஒரு நடைமுறை. இதனுடைய குழப்பத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முறையாக விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே 100% ஒட்டுமொத்தமாக எத்தனை வாய்க்கால்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுடைய கூட்டத்தை அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு எந்தெந்த வாய்க்கால்களை தூரெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கு எடுத்துக்கொண்டு பொதுப்பணித்துறையை கோஆர்டினேட் செய்து அதே போல பிடிஓ டிபார்ட்மெண்ட்டை அழைத்து பேசி 100 நாள் வேலை திட்டத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுத்து அதற்கு என்ன நிதி தேவை என்பதை எங்கள் இடத்துல சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை சந்தித்து நிதியை பெற்றுத்தொடுக்க தயாராக இருக்கிறோம். இது அல்லாமல் இப்போது டீசல்டிங் முறையில் நம்ம அதை செய்வதற்கும் எம்எல்ஏ ஃபண்டு அதே மாதிரி எம்பி ஃபண்டிலே பணம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த ஆண்டு ஒரு 100% முழுமையாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டீசல்டிங் முறையை காரைக்கால் மாவட்டம் முழுவதும் பாசன வாய்க்கால்கள் அத்தனையும் பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று, எங்கள் தமிழ்நாடு அரசு தண்ணீர் திறந்து விட்டாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்களுக்கு முறை வைத்து தரக்கூடிய சூழலை உருவாக்கி விடுகிறார்கள். அப்படி முறை வைத்து வருகிற போது எங்களுக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் வந்து சேர்வதில்லை. முன்னெல்லாம் ஒரு வாரத்திலே வந்துடும். இப்போ என்னன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஆகுது தண்ணீர் வரத்துக்கு. எனவே அதை வந்து முறை வைக்காமல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாட்டுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களும் பக்கத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியரோடு பேசி தீர்வு கண்டால் நமக்கு இந்த டைம் சிஸ்டம் இல்லாமல் முறை வைத்து கொடுக்காமல் நேரடியாக என்றைக்கு திறக்கிறார்களோ அன்றைக்கு திறந்து விடக்கூடிய சூழல் ஏற்படும் என்ற எங்களுடைய கருத்தையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எனவே விசாரித்து விட்டு நல்ல முடிவை அறிவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய டெப்டி கலெக்டர் அர்ஜுன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பணிகளை என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை நாளை நானும் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜ் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.